Hey beauties, let's welcome to Kanmani Vlog. So நம்ம இன்னைக்கு பார்க்கறது பாத்தீங்கன்னா காயல்பட்டினத்தோட பாரம்பரியமான இடியப்ப பிரியாணி தாங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மள இன்னும் Instagram ஃபாலோ பண்ணலாம்னா Instagram ஐடி உங்களுக்கு ஸ்கிரீன்ல அப்படியே அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. And இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய்லாம். Let's get into the video. இடியப்ப பிரியாணிங்கிறது வந்துட்டு அகனி கறியில் தான் பண்ணுவாங்க. அந்த அகனி கறிங்கிறது வெள்ளையாக தான் இருக்கும். அதுக்கு காரமே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான். ஸோ அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ வந்து பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கோம். அண்ட் ஆக்சுவலி இன்றைக்கி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பல்க் குவான்டிட்டியில் நம்ம வந்து பண்ணுறோம். 300 கிராம் பச்சை மிளகா அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா பாதி மட்டும் தான் நம்ம கீரி வச்சுக்கிறோம். பேலன்ஸ் பாதி வந்து தாளிப்பில் ஆட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4லேருந்து 6 வந்து ரம்பல் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 300 கிராம் இஞ்சி, அப்புறம் 200 கிராம் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் வந்து 2 கட்டு வந்து கொத்தமல்லி புதினா வந்து எடுத்துக்கிறோம். 3 கிலோ மட்டன். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மட்டனை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 கிலோக்கான உப்பு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு கம்மியாக குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நான் சொன்னது எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே குறைச்சி பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம அரைச்சாச்சு. அதில் பார்த்திங்கன்னா பாதி நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். மீதி வந்துட்டு நம்ம வந்து தாளிப்புக்காக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? பச்சை மிளகாவும் பார்த்திங்கன்னா இப்போ பாதி வந்து ஆட் பண்ணுறோம். கட் பண்ணி வச்சு கீரி வச்சது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இன்னும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கூட இன்னும் பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். இந்த பாதி பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு வச்சுக்கிறோம். அண்ட் பாதி பச்சை மிளகா கீரினதுமே சேர்த்து தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேலன்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாளிப்புக்கு வச்சுக்கிறோம். அப்புறம் இதுக்கு வந்து தயிர் அண்ட் தயிர் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தயிர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஊற விட்டு வைக்க போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், பச்சை மிளகா இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சிட்டிக்கு அளவு தான் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மஞ்சத்தூள் வந்துட்டு இந்த கறியில் இருக்கிற அந்த பாக்டீரியாஸ் அந்த இதெல்லாமே வந்துட்டு இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட்டாக தான் வேணும் அப்படின்னாலுமே ஒயிட்டாகவும் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆப்ஷன் தான். அண்ட் இப்போ மட்டனை பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுட்டோம். 1 hour later. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் 2 குக்கராக வந்து பிரித்து வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் தனியாக வச்சுட்டோம். இதில் தண்ணி எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணல. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கறியிலேருந்தும் தண்ணி வந்து விடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம்னா தயிரில் இருக்க தண்ணியுமே இதுக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா 2 குக்கர்லேயும் நாங்கள் வந்துட்டு கரெக்டாக டிவைட் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து வேக வச்சுக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ராவாக இருந்த பேலன்ஸ் இந்த தயிர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த குக்கரையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வும் ஆன் பண்ணியாச்சு. ஆனால் விசில் நம்ம இப்போ போடலை. அண்ட் அதுக்கப்புறமா அதையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ரெண்டுமே ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அண்ட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட் டைம் போட்ட டே இன் மை லைஃப் வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா உங்களுக்கு லிங்க் வந்துட்டு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபுள்ஸும் ஆவியும் வர ஆரம்பிச்சிட்டு அந்த டைமில் நம்ம வந்து விசில் வந்து போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த குக்கரையும் அந்த குக்கரையுமே சேம் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டோம். அண்ட் நீங்கள் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் விஜிபி மெரைன் கிங்டம்னோடைய அண்டர் வாட்டர் டனல் அக்வேரியம் நம்ம வந்து போயிருந்தோம். அதோட வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் வந்துட்டு கசகசா வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்து பாதாம், அப்புறம் வந்து கேஷ்யூ, அப்புறம் வந்து பிஸ்தா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 10 வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை இப்போவே நல்லா வந்து ஊற விட்டுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஊற விடும்போது கரெக்டாக வந்து ஒரு 3:30 அந்த மாதிரி இருக்கும் டைமு. அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா கசகசாக்கு வந்து வெந்நீர் தான் நம்ம ஊற்றி ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா வந்துட்டு நல்லா ஊறி வரும். ஸோ அதனால் ஒரு சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் வெந்நீர் ஊற்றி நம்ம வந்து ஊற வைக்கிறோம். சரிங்க. 1 hour later. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் வச்ச டைமை விட சீக்கிரமாகவே சின்ன குக்கரில் வந்துட்டு கறி நல்லா வெந்துருச்சு. நாங்கள் அதனால் விசில் நிறைய வரவுமே ஆஃப் பண்ணிட்டோம். அண்ட் பெரிய குக்கர் தான் வெந்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா அந்த கறி நிறைய குவான்டிட்டி இருக்குல்ல அதனால். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அதுவுமே வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ
கறி வெந்துட்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது. நான் உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் எடுத்தும் காமிக்கிறாங்க பாருங்கள். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், கறி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம். இதை விட நல்ல குழஞ்ச மாதிரி ஆகிடக்கூடாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அண்ட் கையோட தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிக்கவும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அதே சட்டியில் தான் தாளிக்கிறோம். ஏன்னா வந்துட்டு 10 வாட்டி அதை கழுவிட்டு இருக்க தேவையில்லை, அதே சட்டிலேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்துட்டு 250 ml வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 250 ml வந்து கீ ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1/2 லிட்டர் கணக்குக்கு வருது. ஏலக்காய் 3 கிராம், பட்டை 3 கிராம், கிராம்பு 3 கிராம், 4லிருந்து 6 ரம்பலை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ஒரு மிதமான அளவுக்கு ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரம்பாலை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ அதில் வந்து நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸையும் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இடியப்ப பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் 100 ml தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் தாளிப்பில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு தானடா தயிர் போடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா தயிர் வந்து தேங்காய் எண்ணெயோடைய காரெல்லாம் எடுத்துரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தயிர் போட்டு நல்லா அந்த தேங்காய் எண்ணெயோட காரெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். பேலன்ஸ் வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட ராஸ்மல் போயிட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணணும். ஆனால் நாங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கறி நம்ம வேக வச்சுருந்த கறியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி கறியிலேயே வந்து பார்த்திங்கன்னா தயிர் எல்லாம் தண்ணி அந்த எல்லாமே இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இப்போ இதை பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். இதை வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே. A few moments later. சரி 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போய் உட்காந்துட்டதுக்கப்புறமா தான் நான் வருது பச்சை மிளகா நம்ம வந்து ஆட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பச்சை மிளகாவும் இப்போ வந்து ஆட் பண்ணிட்டோம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒன்று பாதியமாக அதான் ஒரு சிலது கீரியும் ஒரு சிலது கீராமையும் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எனக்கு அது தாங்க அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். அண்ட் சொல்லி முடிக்கிற கேப்பில் எங்கள் அம்மா வந்துட்டு இதை வந்து ஊற்றிட்டாங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த கசகசா, பாதாம், அப்புறம் வந்து கேஷ்யூ, அப்புறம் பிஸ்தாலாம் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் வந்து வற்றிருக்கு. நல்லா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்லேயே நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். அண்ட் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நைட் ஆயிடுச்சு 7:30. வந்து வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகா. வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 கிலோ வெங்காயம். அண்ட் பச்சை மிளகா வந்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகா நம்ம வந்து எடுத்துக்கிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்துட்டு 1/2 மூடி தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சம்பல்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இடியப்ப பிரியாணிக்கு ஒரு சைடிஷ் தாங்க இது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடச்ச கடலையை வந்து 1 பாதியமாக நாங்கள் வந்து அரைச்சி போட்டுக்கிட்டோம். அண்ட் இந்த சம்பலுக்கு ஜஸ்ட் ஒரு 7 இன்க்ரீடியண்ட்டு தான். அதில் பார்த்திங்கன்னா இந்த வத்தலையும் சுட்டு போடணும். அதை பார்த்திங்கன்னா அடுப்பில் காட்டி நான் இப்படி சுட்டு வந்து போடுறேன். ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா இருமல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் ரொம்பவே ஹீட் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். இதுவே கரெக்டானது. இது அப்படியே வந்து எடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஹீட் பண்ணாதீங்க. அதே மாதிரி 5 வத்தலையும் நான் சுட்டு போட்டுட்டேன். நல்லா வந்து ஹீட் பண்ணிட்டீங்கன்னா இருமல் வந்துடும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் சிம்னி இருந்துச்சுன்னா சிம்னியை கூட ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் தயிரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அடை ஊறுகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடை ஊறுகாய்னா எலுமிச்சை பழத்தை வந்துட்டு கல் உப்பு போட்டு ஊறுகாய் பண்ணுவாங்க. அது பேர் தான் அடை ஊறுகாய். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இடியப்ப பிரியாணிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இதுவும் தக்காளி ஜாமும் சூப்பராக இருக்கும். இப்போ 7 பொருளை எண்ணி இல்லாமல் வெங்காயம், தேங்காய் பூ, பச்சை மிளகாய், பொரிக்கடலை பவுடர், அதுக்கப்புறம் வத்தல், சுட்ட வத்தல், ஊறுகாய், தயிர், அப்புறம் உப்பு, இதை வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியே தேவைப்படாது. தயிரே சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இதை பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக கையால் மட்டும்தான் இதை வந்து பிரட்டி வைக்கணும். கரண்டியாலேயோ எதாலேயோ பரட்டினாலும் அதோட டேஸ்ட் வந்து வராது. கையால் மிக்ஸ் பண்ணுறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்கும். தேவைக்கேற்ப நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் எங்கள் அம்மா தயிர் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஒரு டைட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரவுண்டு பிடிக்க வரும். அண்ட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. அதனால தயிர் மட்டும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
அண்ட் என்னோட நீண்ட நாள் கனவுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா லிங்க் வந்துட்டு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எண்டு ஸ்க்ரீனையும் வைக்கிறேன். 3 கிலோ கறிக்கு பார்த்திங்கன்னா 4 தேங்காய் வந்து எடுத்துக்கிறாங்க. 4 தேங்காய் வந்துட்டு உடச்சி கீற்று போட்டு இப்போ அதில் தேங்காய் பால் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். இப்போ தேங்காய் பாலில் தான் வந்து இடியப்பத்தை வந்து டிப் பண்ணி நம்ம வந்து போடுவோம். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுலேயுமே தலைப்பாலில் மட்டும்தான் அந்த இடியப்பத்தை டிப் பண்ணி போடணும். 2வது பால் 3வது பால் அது எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா சட்டி பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சட்டியை வந்து மாற்றிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ண சட்டி வந்து சின்னது, ஸோ இடியப்பத்தை போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பெரிய சட்டியாக இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம். அதனால் நீங்களுமே கொஞ்சம் பெரிய சட்டியாக பார்த்து எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு, அதனால் வந்துட்டு கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இடியப்ப பிரியாணி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி வந்து இதை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அது கூடவே வந்து புதினாவும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ரம்பெல்லாம் நம்ம வந்து வச்சுருந்தோம், அந்த ரம்பலையும் இதில் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் ஆக்சுவலி இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இடியப்பம் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி புதினா ரம்பலெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அண்ட் இந்த டைமில் தான் நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிடக்கூடாது. நம்ம எப்போ இடியப்பம் போடுறோமோ அது மீன் நம்ம வந்து எப்போ இடியப்பத்தை பிச்சு போட போகிறோமோ அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் எடுத்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இடியப்பத்தை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பல்ஜாக உள்ளே இறக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிச்சு நம்ம வந்து போட போகிறோம். அண்ட் நாங்கள் போடுற மாதிரியே நீங்களும் சூப்பராக இந்த மாதிரி தேங்காய் பாலில் டிப் பண்ணி அதை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பிச்சு அப்படியே போடுங்க. ரொம்ப சூப்பரான இடியப்ப பிரியாணி வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ் இடியப்ப பிரியாணி உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் வந்து வீட்டில் சின்ன குவான்டிட்டியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டைம் லேப்ஸில் எடுத்தது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து போயிருக்கும். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக வச்சுட்ருக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் எடுக்கும்போதே டைம் லேப்ஸில் தான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறமா இப்போ இடியப்பத்தை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டால் எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. நாங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இடியப்பத்தை பிச்சு போட்டுட்டோம். தேங்காய் பாலில் டிப் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே வந்து பிச்சு போட்டுட்டோம். ஸோ 3 கிலோ கறிக்கு எவ்வளோ இடியப்பம் போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 80 இடியப்பம் வந்து போட்டோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா பாதி இடியப்பம் தேங்காய் பாலில் டிப் பண்ணி புழிஞ்சு தான் போட்டோம். மீதி இடியப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிச்சு போட்டுட்டோம். அப்போ தான் ஈவனாக கரெக்டாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டாச்சு. புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தம்மில் வந்து வச்சுட்டோம். அண்ட் இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா தம் உடச்சி விட்டு பார்க்கும்போது சூப்பராக வந்து வந்துருந்துச்சு உதிரியாக. அண்ட் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்டிங்க்கு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உப்பு எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக வந்துருந்துச்சு. இப்போ ஃபைனல் டச்சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாலாம் தூவியாச்சு. இப்போ தூவி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ குவான்டிட்டி எதுக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குறதுக்காக தான். ஸோ நைட்டு டின்னருக்காக நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே எங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இடியப்ப பிரியாணி, அதுக்கப்புறம் தக்காளி ஜாமு, அப்புறம் சம்பல் வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாவது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நானுமே சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த தக்காளி ஜாமுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.